ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆவின் நிறுவனத்தில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் இருக்கு பாருங்க, அங்கேருந்து வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. என்னமான பதவியெலாம் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. டெய்ரி ஆட்டோமேஷனில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,50,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,20,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 2 லட்ச ரூபாயிலேருந்து 2,50,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி, 1,50,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் டெவலப்பர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி, 1 லட்ச ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, மொத்தமாக 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, 6 பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 45 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பதவிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் முடிச்சிருக்காங்க பாருங்க, ட்ரிபிளியில் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் அவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான டியூட்டிஸ் என்ன, வேலைவாய்ப்பு எப்படி இருக்க போது அதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டைம் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா எம்பிஏ வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. லாஜிஸ்டிக் மற்றும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, 5 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில். இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பதவினா உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, ஃபினான்ஷியல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது வந்து பார்த்தா சிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அப்ளிகேஷன் டெவலப்பர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், 5 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் நாலேஜை வச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, ஸ்கில்லை வச்சு, டெஸ்ட் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கான மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரெக்கையர்டு குவாலிஃபிகேஷன், ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 20 மதிப்பெண் வழங்குறாங்க. அதேமாரி அதை தவிர்த்து அதிகபட்ச குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 மார்க் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 10 மதிப்பெண் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க, ரிட்டன் டெஸ்ட்டு வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதுக்கு வந்து பார்த்தா 15% மார்க் வந்து கொடுக்குறாங்க. இன்டர்வியூக்கு 10 மதிப்பெண். ஸோ டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு கால்குலேட் பண்ணி யார் வந்து அதிகபட்ச மார்க் எடுத்தாலும் அவங்க வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்களே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வெப்சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணலை. இதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நார்மல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 1000 ரூபாய், எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள் தான். பேமெண்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெசிப்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் டு த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக நீங்களே தான் ரெடி பண்ணி அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுன்றவங்க இல்லை மெயில் ஐடி மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அல்லது வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா கிடைக்கல. ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேலரி உங்களுக்கு வந்து வேலையை வந்து கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணதை அப்ளை பண்ண பாருங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.